லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா சமைச்சிட்டேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, சில நேரத்துல சூழ்நிலை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காதுமா, அது மாறிடும். வானதி ஏதோ ஒரு காரணமா தான் ஸ்வேதா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான்னு அம்மா ஏன் நினைக்கவே இல்லப்பா. ஏய், அவன் நினைக்கலன்னு யாரா சொன்னா? நினைக்கிறாப்பா. என்கிட்ட இந்த விஷயத்த பல தடவை சொல்லியிருக்கா. என்ன காரணமா? என்கிட்டயாவது சொல்லுமா. நான் போய் ராஜிகிட்ட. என்னங்க ஐயோ வானதி, கார்த்தி, கிச்சனுக்குள்ள போங்க. வா வானதி. ராஜி பாத்துமா, பொறுமையா. என்னங்க வீடெல்லாம் சமைச்ச வாசனை கமகமன்னு வருது. சமைச்சிங்களா? அது ஆமா ராஜி, இப்பதான் சமைச்சு முடிச்சேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஆமா, எனக்கு ஏதாவது கசாயம் பண்ணி கொடுத்தீங்களா என்ன? ஆமா ராஜி, ஆமா. ஏதோ குடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா முழுசா ஞாபகம் இல்ல. அப்புறம் ஜுரம் ஓரளவுக்கு கம்மியானதுனால நல்லா பசிக்குதுங்க. சாப்பிடலாம் ராஜி, வா வா வா, உட்காரு. சாம்பாராங்க? ஆமா ராஜி. எப்படி ராஜி இருக்கு? நல்லா சமைச்சிருக்கீங்க. ராஜி, நீ இரு ராஜி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன மணி, பார்த்து கவனமா இருக்க மாட்டியா? அப்பா தெரியாம கைப்பற்றுச்சு. சரி, பார்த்து ஜாக்கிரதை இருங்க. என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல ராஜி, சம்பந்தி அம்மா பாத்திரத்தை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாங்க, அது சரிஞ்சு விழுந்துருச்சு. நீ சாப்பிடு. சினிமாவுக்கு போற அவசரம் அதான். என்னங்க, எனக்கு கொஞ்சம் சாதம் போடுங்களேன். போடுறமா. இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளைக்கு மேல ஆச்சுங்க. என்னங்க, உண்மையிலேயே சொல்றேன், நல்லா சமைச்சிருக்கீங்க. அதெல்லாம் வானதி கிட்ட கத்துக்கிட்டு தான் ராஜி. வானதி ஏற்கனவே நல்லா சமைப்பாங்க. நமக்குன்னு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும்.
சமைச்சிருக்காங்களா? ஹேய், ஆமாண்டி. அட செம்ம பசி. என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க? அப்புறம் என்ன, உட்காந்து சாப்பிடு வா. வா உட்காரு. அப்பாடா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சம்பந்தி. என்னத்த? இல்ல, சினிமாவுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல நீங்க 2 பேரும் சாப்பிட்டு வரேன்னு தான் சொன்னீங்களாமே. ஓ, ஜீவா எங்க? ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அவருக்கும் பசிக்கலன்னு சொல்லிட்டாரு. சம்பந்தி, நீங்க இந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டாம். என்னாச்சு? ஏன் சம்பந்தி? எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால இது பத்திய சாப்பாடு. நீங்க சூடா சமைச்சு சாப்பிடுங்க. என்னாச்சுமா? இல்ல ஜீவா, இது எனக்காக பத்தியத்துல செஞ்ச சாப்பாடு. இவங்கள சாப்பிட வேண்டான்னு சொன்னேன். ஓ, இதுக்கு மேல நம்ம சமைச்சு சாப்பிடுறதா? என்னங்க? ஏய், என்ன வாங்க, வானதி? இங்க பாருங்க. செடியில பூ பூத்துருச்சு. அழகா இருக்குல்ல? இந்த செடி கீழே விழுந்து உடைஞ்சதுக்கு அப்புறம் இனிமே இது எதுக்குமே பிரயோஜனப்படாதோன்னு நினைச்சேன். ஆனா திரும்பவும் இது பூ பூத்திருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வானதி, நம்ம எல்லாரோட லைஃப்மே இந்த செடி மாதிரி தான். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு இனிமே இது நடக்காது, அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்பதான் திடீர்னு இப்படி ஒரு பூ பூத்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். நல்ல மனசு உள்ளவங்க நல்லது நடக்கூட நம்பிக்கையோட இருந்தாலே போதும். ஏங்க, நாம இந்த செடி கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? நில்ல, நான் போட்டோ எடுக்கிறேன். இல்லைங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி, நீ போய் போன் எடுத்துட்டு வா. சரிங்க. என்னன்னு தெரியல, இந்த பூவை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அதனாலதான் இதை உடனே யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும்னு அவசர அவசரமா உங்களை கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல வானதி, இன்னும் உனக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணா சொல்லு, பண்ணிடலாம். இத நம்ம ஸ்வேதாவே கூட்டிட்டு வந்து காட்ட சொல்றீங்களா? நீங்க நான் போய் இரு, கூப்பிடுறேன். ஸ்வேதா கிட்ட மட்டும் இல்ல, உன் சந்தோஷத்தை நீ 100 பேர்கிட்ட, ஏன் 1000 பேருக்கு மேல கூட நீ ஷேர் பண்ணிக்கலாம்.
எப்படி? நான் உன் மொபைல்ல உனக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தரேன். ஒரு நிமிஷம் இரு. இது வரைக்கும் பாத்தியா? ஐ எம் வானதி. இதுதான் உன்னுடைய ஐடி. உன் லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான விஷயத்த கூட நீ போட்டோவாவோ இல்ல வீடியோவாவோ எடுத்து இதுல நீ அப்லோட் பண்ணிக்கலாம். உனக்கு தான் அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குமே. இருக்குல்ல? அது எப்படி இல்லாம இருக்கும்? எனக்காக நீங்க செஞ்ச எத்தனையோ விஷயத்த உங்ககிட்ட கூட சொல்ல முடியாம நான் உள்ளுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்படி உள்ளுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்படுறதெல்லாம் இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி நீ போஸ்ட் பண்ணு தான் நான் சொல்றேன். உன்னோட ஃபாலோவர்ஸோட சேர்த்து நானும் நீ சந்தோஷமா போடுற ஒவ்வொரு போஸ்டையும் எங்க இருந்தாலும் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஏங்க அப்போ இப்போ நம்ம எடுத்த போட்டோ இருக்குல்ல, அதையும் இதுல போடலாமா? உனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சுனா நீ ஷேர் பண்ணு. ஆர்த்தி, வானதி சோஷியல் மீடியால இருக்காளா என்ன? சோஷியல் மீடியாவா? அப்படின்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. நீ அவகிட்ட போய் நீ சோஷியல் மீடியால இருக்கியான்னு கேட்டேன்னு வையேன், அது என்ன ஏதுன்னு தெரியாம கேப்பா. அந்த அளவுக்கு மக்கவ. இல்ல ஆர்த்தி, ஐ எம் வானதின்னு எனக்கு ஒரு அக்கவுண்ட்ல இருந்து சஜஷன் காட்டுது. டிபில கூட ஒரு ரோஜா பூ செடி இருக்கு. இங்க ஓபன் பண்ணு பாரு. இவங்க டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்குது. ஆனா இவ என்ன இப்படி சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கா? இது இவங்க ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போன போது அங்க கொடுத்து கொண்டு வந்த ரோஜா செடி தானே இது? ஆமா அபி, அத்தை அந்த செடியை கொடுத்து விட்ட நாள்ல இருந்தே வானத்தையே அதை பத்திரமா கவனிச்சிட்டு இருப்பா. வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்தும் இந்த செடியில ஒரு பூ பூத்தத நினைச்சு இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறானா? எப்படியாவது அந்த சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும் அபி. அவ லைஃப்ல இப்படி ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு கூட அவ சந்தோஷப்படக்கூடாது. இந்த செடி அவளுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா இனிமே அந்த செடி அவகிட்ட இருக்கவே கூடாது அபி. இப்ப என்ன பண்ண போற ஆர்த்தி? சொல்றேன். அபி, டைம் என்னன்னு பாரு. 12 ஆக போகுது. ஓகே, இதுதான் கரெக்டான டைம். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. வா, இப்பவே போய் அவ சந்தோஷமா செல்ஃபி எடுத்து போட்ட அந்த செடியை தூக்கிட்டு வந்துருவோம். என்ன பாக்குற? போலாம் ஆர்த்தி. சப்போஸ் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? யாராச்சும் பார்த்தா கூட அது நாம தானே தெரியாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்கேன். புரியல? இரு.
இத பாத்தியா? இந்த மாஸ்க போட்டோன்னு வையேன், நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர் ஆர்த்தி. சரி வா போலாம். போலாமா? அபி, ஏன் கத்துன? நான் தான். அபி, இந்த மாஸ்க் பிளான் தெரிஞ்ச நமக்கே இவ்ளோ பயமா இருக்குன்னா, வேற யாராச்சும் நம்மள பார்த்தாங்கன்னு வையே, அவ்வளவுதான், ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க. ஆமா வா போலாம். ஏய், கார்த்திக் தான் வரான். ஆமா ஆர்த்தி. போய் செடி எடுப்போ. அட, இது நம்ம வீட்டு பேயா? அப்ப இன்னைக்கு பேய ஓட்டிட வேண்டியதுதான். அபி, எதுக்கு இப்ப சிரிக்கிற? கார்த்தி பயந்துட்டான்னு நினைக்கிறேன், அதான் ஓடிட்டான். சரி வா, நம்ம செடியை தூக்கலாம். இந்த செடி இங்க இருந்தா தானே இது கூட ஜோடியா நின்னு அத போட்டோ எடுத்து போடுவான் அந்த வானத்தி. இனிமே இந்த செடி இங்க இருக்கவே கூடாது. அபி, ம்